திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 732, அதிகாரம் நாடு. மாசிடோனிய மன்னர் பிலிப்புக்கு உலகத்திலேயே அற்புதமான நாடு கிரேக்க நாடுதான் என்றும் வீரமும் பலமும் அங்குதான் கொழிக்கின்றன என்றும் மனதிற்குள் கர்வம் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று வந்த வணிகர் ஒருவர் வந்தார். அவரிடம் மற்ற நாடுகளின் சிறப்பை பற்றி கேட்டறிந்தார் மன்னர் பிலிப். பாரத நாட்டின் செல்வ வளம் பற்றி ஏற்கனவே அறிந்திருந்த பிலிப், பாரத நாடு எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அந்த வணிகர், பாரத நாட்டில் அபார வளமும் செல்வமும் நிறைந்துள்ளது. ஆனால் அதை உணர்ந்து கொள்ளும் அறிவு அந்நாட்டு மக்களுக்கு இல்லை. வீரம் மருந்துக்கும் இல்லை. குதிரைகளை பார வண்டி இழுக்கவும், யானைகளை களங்களில் நெல்லடிக்கவும், கோயில் விழாக்களில் குழந்தைகள் சவாரி செய்யவும் பயன்படுத்துகிறார்கள் என்றார். இதை கேட்டு மன்னரும் அவையோர் அனைவரும் சிரித்தனர். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மன்னர் பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் மறுநாள் தனது குரு அரிஸ்டாட்டிலிடம் சென்று வணிகர் கூறியதை சொன்னார். அதற்கு அரிஸ்டாட்டில், அந்த வணிகன் கூறியது உண்மையானால் உலகத்திலேயே உன்னதமான நாடு பாரதம்தான். போர் வெறிகொண்ட இந்த அறிவிலிகளால் அதன் பெருமையை உணர முடியாது என்றார். அது எப்படி என்றார் அலெக்சாண்டர். அதற்கு அரிஸ்டாட்டில், ஞானமும் வளமும் நிரம்பிய இடத்தில் குதிரைகள் பாரவண்டி இழுக்கத்தான் செய்யும். செல்வ வளம் நிரம்பிய நாட்டில் யானைகள் நெற்களங்களில்தான் பயன்படுத்தப்படும். பேராசையும் போர் வெறியும் ஓங்கி நிற்கும் இடத்தில்தான் இவை போரில் பயன்படுத்தப்படும் என்றார். மிக்க பொருள் வளம் உடையதாய், எல்லோரும் விரும்பத்தக்கதாய், கேடு இல்லாததாய், மிகுதியான விளைச்சல் உடையதாய் விளங்குவதுதான் ஒரு நல்ல நாடு என்பதை பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மன உளைச்சல் கொண்டதல்ல நாடு, நல்ல விளைச்சல் கொண்டதுவே நாடு.